வெல்கம் டு STK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி உளுந்த வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், எங்கள் தாத்தாய் தான். ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு வெங்காயத்தை போட்டுருக்கோங்க. அப்புறமா அதில் உப்பு போட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமானோ. அப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு இதுவில் போட்டுருங்க. கடாயில் சூடாக இருக்க எண்ணெயில். இதை பாருங்கள், நான் போண்டா தான் போட்டேன், எங்கள் அம்மா தான் இதை போட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் தான் போட்டுன்னுக்கேன். இது பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், இல்லைனா எண்ணெய் நம்ம மேலே தெளிச்சிரும். ஆனால் இது பண்ணுறது ஈஸி தான். சும்மா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஓகே, நாள்டவா போகிறேன். அச்சோ வலிக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப். வெல்கம் டு STK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி உளுந்த வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், எங்கள் தாத்தாய் தான். ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு வெங்காயத்தை போட்டுருக்கோங்க. அப்புறமா அதில் உப்பு போட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமானோ. அப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு இதுவில் போட்டுருங்க. கடாயில் சூடாக இருக்க எண்ணெயில். இதை பாருங்கள், நான் போண்டா தான் போட்டேன், எங்கள் அம்மா தான் இதை போட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் தான் போட்டுன்னுக்கேன். இது பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், இல்லைனா எண்ணெய் நம்ம மேலே தெளிச்சிரும். ஆனால் இது பண்ணுறது ஈஸி தான். சும்மா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஓகே, நாள்டவா போகிறேன். அச்சோ வலிக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப்.